வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 யூடியூப் சேனல் 18 யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றிகள். சரி, இன்னைக்கு ஜோதிட விதிகள் 9, ஓகேங்களா? ஜோதிட விதிகள் 8ல் இருக்கக்கூடிய கேள்விகளை பார்க்கலாம். சரியா? சரி, நேரடியாக கேள்விகளுக்கு போயிடலாம். வணக்கம் ராமன். வணக்கம் ப்ரோ. கன்யா லக்னம், சூரியன் குரு இன் சேம் டிகிரி. சூரியன் குரு இன் சேம் டிகிரி இன் மேஷம். சூரியன் குரு இன் ஓகே. செவ்வாய் இன் மகரம். One Josier told when Guru Astagangam, Jadakar cannot have child. Okay, with God grace, இதுதான். If he has all child, if God grace, if he has also the child may not survive, give the child for adoption, highly disturbing. இதுக்கு நீங்கள் தமிழ்லேயே போட்டிருக்கலாம். சரி இருங்க. சரி, கேள்வி என்னன்னாக்கா, கன்யா லக்னமாகி குரு 8ஆம் இடத்துல அஸ்தகங்கமாக இருக்காரு. வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறார். ஓகே, 5ஆம் இடத்துல, ஆமாம் 5ஆம் இடம் வந்து உச்சமாக இருந்து குரு அஸ்தகங்கமாக இருக்காரு. சரி, 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாருனாக்கா அங்கே காரக வழி அந்த குழந்தை அமைப்புகள் இருக்கும். ஓகேங்களா? குரு ஒரே டிகிரியில் அஸ்தகங்கம் ஆயிட்டாருன்னா, ஆமாம், அஸ்தகங்கம் எனப்படுவது சூரியனை சுபத்துவம். அங்கே வந்து அப்போ ஜாதகத்தில் வந்து 2 கிரகங்கள் உச்சநிலையில் இருப்பாங்க, சூரியனும் செவ்வாயும். ஓகேங்களா? இந்த இடத்துல சூரியன் அதிக சுப அமைப்பில் வந்துடுவாங்க. இந்த அமைப்புகளில் என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க. குரு தசையில ஒரு மாதிரி டல்லா இருக்கும். பட் நீங்க கேள்விக்கு கிவ் த சைல்ட் ஃபார் அடாப்ஷன், ஹைலி டிஸ்டர்பிங், ஹஸ் ஆல்சோ த சைல்ட் மே நாட் சர்வைவ். எனக்கு அது புரியலைங்க. இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதி கெட்டு, 5ஆம் வீடு கெட்டு, குரு கெட்டா உண்மையாகவே குழந்தை அமைப்புகள் இல்லை. கன்னியா லக்னத்துக்கு கருண கொடூரமானவர் செவ்வாய். அவர் 5ல் அமர்ந்திருக்காரு அப்படின்னாலே, மகரத்துல இருக்காருனாலே அங்க புத்திர தோஷ அமைப்பு வந்துருச்சு. 2வது விஷயம், என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க. குருவும் வலு இழந்திருக்காரு அப்படின்ற பட்சத்துல, குரு ஒரே டிகிரியில் இருக்காருன்னா வலு இழந்திருக்காரு தான். குழந்தை அமைப்புகள்ல ஒரு மாதிரியான பிரச்சனைகள், சலசலப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அமைப்புகள்ல சனி எங்க இருக்கிறாரு? சனியினுடைய ஸ்தான பலம் இருக்கிற பட்சத்திலையும், சனியுடைய தசாபுத்தியின் அடிப்படைகளிலும் குழந்தை அமைப்புகள் இருக்கும். லக்னம் லக்னாதிபதியோட பலத்துக்கு ஏற்ப. ஓகேங்களா? இந்த அமைப்புல நீங்க அடாப்ஷன் மாதிரியான விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கடுமையான புத்திர தோஷம். ஏன்னா அங்க ஒரு உச்சமாக இருப்பாரு, குரு வேற மறைஞ்சிருக்காருன்றீங்க. கண்டிப்பாக அடாப்ஷன் மாதிரியான விஷயத்துக்கு நீங்க போறது ஓரளவுக்கு அட்வைசபிளான விஷயம் தான். தாராளமா அந்த விஷயம் பண்ணுங்க மிஸ்டர் ராமன். ஓகேங்களா? அடுத்ததாக, வணக்கம் அண்ணன். பேர் கொடுக்கல. வணக்கம் அண்ணன். துலாம் லக்னத்தில் வணக்கம் அண்ணன். துலாம் லக்னம், 10ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் அஸ்தகங்கம். டிகிரி பலன் என்ன? புதன் குரு சிம்மம் வீட்டில். துலாம் லக்னமாகி புதன் குரு சிம்ம வீட்டில் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல சூரியன் வந்து திக்பலமாகி சுபத்துவமா இருக்கிறாரு அப்படின்னா, சூரியன் ஒரு மாதிரி வலிமையான அரசு சார்ந்த அமைப்புகள்ல இருக்காரு, தசா புத்தியின் அமைப்புகள்ல அண்ணன். ஓகே, புதன் குரு சிம்மம் வீட்டில் அண்ணன் கொஞ்சம் தெளிவு தாரும். நவாம்சம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் என்ன செய்யும் அண்ணன்? மீன ராசி. ஓகே, என்ன தசை நடக்கணும்ல நீங்க போடணும். சரி, மீன ராசியாக இருக்கிற பட்சத்துல இப்போ கோச்சார அமைப்புகள்ல ஒரு மாதிரி நெகட்டிவான தன்மை இருக்கிற காலகட்டம் தான். அதே நேரத்துல ஜாதகத்துல பாருங்க, துலாம் லக்னமாகி சிம்மாதிபதி வலுத்திருக்காரு, ஆனால் லக்னாதிபதி வலு இழந்திருக்காரு. அப்படின்ற பட்சத்துல இங்க அரசு சார்ந்த அமைப்புகள் லக்னம் எப்படின்னு பாருங்க. ஆனா சுக்கிரன் வலு இழந்துட்டாரு. உண்மையாகவே சூரியனோடு சேர்றாரு சுக்கிரன் அப்படின்னாக்கா, இங்க சுக்கிர தசை வராத வரைக்கும் நீங்க சேஃப் தான். சுக்கிர தசை வந்ததுன்னா சுக்கிர தசையில நிச்சயமாக சுக்கிரன் தனது கெடுதல் அமைப்புகளை கொடுப்பாரு. ஓகேங்களா? என்ன கொடுப்பாரு இல்ல கெடுப்பாரு. அதாவது அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வளம், அந்த பலம், வலிமை அவருக்கு இல்லாம போச்சு. அதனால சுக்கிரனின் காரக அமைப்புகள் அந்த தசையில கெடும். சூரிய தசை நடக்கும் பொழுது உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்ததாக, வணக்கம் அண்ணா. சூரியன் 29 டிகிரி, சுக்கிரன் 28 டிகிரி, ஒரே டிகிரி லக்னம், ஒரே டிகிரியில் லக்னம், ஒரே டிகிரி துலாம் லக்னம், 10ஆம் இடம் கடக வீடு. என்ன நடக்கும்? சுக்கிர தசை. அப்படியே சுத்துறீங்கல்ல. ஓகே, துலாம் லக்னம், 10ஆம் இடத்து கடக வீடு. 10ஆம் இடம் கடக வீடுன்னு தெரியுதுங்க. சூரியன் சுக்கிரன் ஒரே டிகிரியில துலாம். எனக்கு உண்மையாவே ஜோசியமே மறந்துடும் போல. வணக்கம் அண்ணன். சூரியன் சுக்கிரன் ஒரே டிகிரி துலாம் லக்னம், கடக வீடு என்ன செய்யும்? இப்பதாங்க சொன்னேன். கேள்வி கேட்கணும்னா தயவு செய்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க. ஓகேங்களா? அண்ணன் லக்னம் சப்போர்ட் பண்ணல, பட் ராசி சப்போர்ட் பண்ணுமா? லக்னம் தாங்க எல்லாம்.
ஓகேங்களா? லக்னம்ன்றது உங்களுடைய உடல், ராசின்றது உங்களுடைய மனம். ராசிக்கு தசாபுத்தி செயல்படுமான்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. உண்மையாகவே லக்னத்தோட அடிப்படையில் தான் தசாபுத்தி அமைப்புகள் செயல்படும். இந்த இடத்துல கவனமா பாருங்க. ராசி கெட்டு போச்சு, சாரி லக்னம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, லக்னம் சனி செவ்வாய் ராகுவோட இருக்குன்னா நீங்களே வாழ தகுதி இல்லாதவர்னு வந்துடும்ல. இந்த வார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரியான வார்த்தை தான். பட் அந்த அளவுக்கு நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னா உங்க லக்னம் கெடலைங்க. ஓகேங்களா? கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் கெடல. சரிங்களா? அடுத்ததாக சாந்தினி. குரு தசா சுக்ரன் புத்தி அண்ட் சுக்ர தசா குரு புத்தி என்ன டிஃபரெண்ட் என்ன? ரெண்டுலேயும் உங்களோட பார்ட்னரை பிரிக்குங்க. குருதசை சுக்ர புத்தியும் சுக்ரதசை குரு புத்தியும் உங்களுடைய பார்ட்னரையோ காதலையோ பிரிக்கவோ இழக்கவோ செய்யும். அஷ்டம சனியாக இருந்தால் முழுசாக இழக்க வைக்கக்கூடிய தன்மைகள். ஜென்மசனி அமைப்போ இயல்பான காமனான இடத்துல பார்த்தீங்கன்னா தூரமாக எங்கேயாவது உங்களுடைய பார்ட்னர் வேலைக்கு போகிறது மாதிரியான அமைப்புகளை உங்களை விட்டு பிரித்து செய்யும். தசா புத்தி கேட்ப. ஓகேங்களா? தசா புத்தின்றதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? அண்ணே வணக்கம். சூரியன் சுக்ரன் ஒரே டிகிரி ஆகி சுக்ரன் தசை நல்லா இருக்குமா? சூரியன் சுக்ரன் ஒரே டிகிரி சுக்ர தசை நல்லா இருக்குமா? துலாம் லக்னம் லக்னாதிபதி தசை நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்க. ஒரே டிகிரினா அவர் பலம் இழக்கிறாருங்க. சுக்ரன் பலம் படுத்த என்ன செய்யணும்? சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகேங்களா? இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுக்ரன் பலம் இழந்துட்டாரு அப்படின்னா அந்த மொச்சப்பயிர் இருக்குல்ல, அந்த மொச்சப்பயிரை 20 வாரம் வியாழக்கிழமை நைட்டு 20 மொச்சப்பயிரை ஒரு ஏதோ துணியிலே ஏதோ கட்டி தலைகண்ணியில் வெடியில் வச்சு நைட்டு வியாழக்கிழமை நைட்டு தூங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை எழுந்துக்கிற மாதிரி எடுத்து ஒரு இடத்துல போட்டு வச்சிருங்க. 20 மொச்சப்பயிறு 20 வாரம் செஞ்சு 20வது வாரம் எல்லாம் சேர்த்து அதை நல்லா ஊற வச்சு கொண்டு ஒரு தேங்கி நிற்கிற தண்ணியில போட்டு அதை முளைக்க விட்டு பாருங்க. பரிகாரம் இது மாதிரியான விஷயங்கள்ல செய்யுங்க. காசை கொடுத்து சுக்கரனுக்கு போய் இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. அந்த மொச்சப்பயிரை முளைய வைக்கி பார்த்துட்டு வர்றது ஒரு மாதிரியான பரிகாரம்னு சொல்லப்படுது. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ப்ரோ வணக்கம். மை கொஸ்டின் இஸ் ஃபார் கடகராசி and Kadaka Laknam. Sunny in 8th house in birth chart. How it will work? And Savvai in Laknam. Is that will lead to negative character? யாரை பற்றி கேட்குறீங்க? நெகட்டிவ் கேரக்டர் அண்ட் கெரியர் வில் பி நார்மல். லேபர் ஒர்க்கு அண்ட் ஈவன் சூரியன் சுக்ரன் புதன் உச்சம். சூரியன் சுக்ரன் புதன் சூரியன் சுக்ரன் புதன் உச்சம்னு கேட்டீங்க நான் கட்டுப்பாயிருவேன். இந்த கேள்வியே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். சூரியன் சுக்ரன் புதன் உச்சமேன் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விலாம் இனிமேல் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். சூரியன் புதன் சுக்ரன் எப்படிங்க ஒரே நேரத்தில் உச்சமாக முடியும்? ஐயோப்பா. அடுத்த கேள்வி சந்திரகாந்த். அண்ணன் கடகராசி துலாம் லக்னம் தேய்பிரை சந்திர தசை அஷ்டமத்து சனி. கடக ராசி துலாம் லக்னம் தேய்பிரை சந்திரன் தசை. தேய்பிரை சந்திரன் தசை. ஓகே, தேய்பிரை சந்திரன் தசை அஷ்டம சனி ராத கண்ணீர். ரத்த கண்ணீர். ரத்த கண்ணீர் வடிக்கிறேன். இதில் எப்பொழுது தப்பிக்க முடியும்? மதம் மாறலாம். ஜீசஸ் கிட்ட பாவ மன்னிப்பு கிடைக்குமா? தப்பிக்க மதம் மாறலாமா? என்னங்க நீங்க மதம் மாறிட்டா தப்பிச்சிருவீங்க. அப்ப என்ன கடவுள் தான் போட்டு உங்களை போட்டு ப்ரெஷர் பண்றாங்களா? ஆல்ரெடி முடிவெல்லாம் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்த செய்யுங்க. ஆனா கடவுள் விதிக்கு உட்பட்டவர் அப்படின்றத நினைச்சிருச்சீங்க. கடகராசி யாருமே அப்படி நல்லா இல்லை. 2024 ஏப்ரல் வரைக்கும் நல்ல பலன் சொல்ல முடியாதுன்னு தானங்க சொல்றோம். தேய்பிரை சந்திரன் எந்த அளவுக்கு ஒளியா இருக்காரு? அமாவாசை நெருங்கிட்டாரா? இல்ல பஞ்சமி தீதியில இருக்காரா? இந்த மாதிரி அமைப்புகள்ல பாருங்க. சூரியனுக்கு கேந்திர அமைப்புகள்ல இருக்காரா அப்படின்னு. கடகராசி எல்லாருமே கஷ்டத்துல தான் இருக்காங்க. எல்லா கடகராசியும் கன்வெர்ட் பண்ணி மதம் மாதிரி போயிருங்க. நல்லா இருக்கும் நாடு. ஓகேங்களா? சரி, அடுத்ததாக கஸ்தூரி விஜய். அண்ணா வணக்கம். மை ஹஸ்பண்ட் மீன ராசி உத்திரட்டாதி மிதுன லக்னம் மீ ரிஷபம் மிருகசிரிடம் மீன லக்னம். ஹவு அண்ணா? இதுக்கு நான் என்னங்க பதில் சொல்றது? 2 பேரும் இந்த ராசி இந்த லக்னம் என்ன செய்யறது? மீன ராசி அப்படின்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப விரை சனி வந்துச்சு, அடுத்து ஜென்ம சனி வரப்போதுல. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பொது கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லைங்க. ஓகேங்களா? அடுத்து திலகா வணக்கம் ப்ரோ. ஹவு வில் சுக்ர தசை will be when சுக்ரன் in புனர்பூசம் ஸ்டார் and இந்த நட்சத்திரத்துக்குள்ள கேள்வி கேட்குறீங்கன்னா என்னோட வீடியோவே பார்க்காதீங்கன்னு பல வாட்டி சொல்லிட்டேன். எங்க நின்னா என்ன சுபத்துவமா இருக்காங்களா, எந்த அமைப்புல ஒளியான அமைப்புகள்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாருங்க. இந்த நட்சத்திரம்னு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆயிரும். நட்சத்திரத்துக்கு பலன் சொல்ல 1000 யூடியூபர்ஸ் இருக்காங்க. நீங்க அந்த 10ஓட 11 என்னை சேர்த்து என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஓகேங்களா? இந்த கேபி சிஸ்டம்லாம் வேற ஆள் பாக்குறாங்க, நான் பார்க்கவே மாட்டேன். பார்த்து வேற சைடு திரும்பி ரிவர்ஸ்ல ஓட வேண்டியதான் அப்புறம். ஓகேங்களா? அடுத்ததாக
ஜீவிகா ஜீவிஸ்காவா? இஃப் விருச்சிக லக்னம் இஸ் விருச்சகமா? ஓ, இஃப் லக்னம் இஸ் விருச்சகம், ராசி மிதுனம், மாய் பாதகாதிபதி தசை இஸ் புதன். விருச்சிக லக்னம், ஆமா, 8ஆம் அதிபதிங்க, 8ஆம் அதிபதி. ஓகேங்களா? லார்ட் புதன் இன் 10வது வீட்டில், லார்ட் புதன் இன் 10th ஹவுஸ் வித் சுக்ரன். 10th ஹவுஸ் வித் சுக்ரன் அப்படின்னா சிம்மத்தில் இருக்கிறாரு. கேன் செக் இஃப் புதன் தசா வில் கெட் வில் பி குட் சின்ஸ் ஐ மிதுனம் ராசி. எங்கே சுத்துறீங்க? அந்த மிதுன ராசின்றதை நீங்க இங்க போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னமாக இருந்து 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு, அதிநட்பு இடத்துல சுபத்துவமா இருக்காரு, கெடுதல் பண்ணுவாரான்னு கேக்குறீங்க. இங்க உங்களை கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் மாதிரியான அமைப்புகள்ல, இங்க ஒரு மாதிரியான நல்ல அமைப்புகள்ல வைத்து, ஆனாலும் 8ஆம் அதிபதி தானே, ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயத்துக்குள்ள ஏதாவது ஆசையை காட்டி உள்ள கொடுத்து அதுல விரையும் பண்ண வைப்பாரு. ராசின்றத கோச்சாரத்துக்கு தயவு செய்து எடுக்காதீங்க. ஓகேங்களா? ராசிநாதன் தான் ஓரளவுக்கு பார்த்து செய்வாரு அப்படின்னு சொல்ற இடத்துல உங்களுக்கு யாரோ ஆறுதல் சொல்றாங்க. நானும் சமய இடத்துல மோசமான இடத்துல அப்படிதான் இருப்பேன், ராசிநாதன் தாங்க பார்த்து தான் பண்ணுவாரு அப்படின்னு. பட் ஆக்சுவலான விஷயம்னு பாத்தீங்கன்னா, லக்னம் வேற, ராசி வேற. ஓகேங்களா? நீங்க செவ்வாயோட விருச்சக லக்னம் விருச்சக ராசியாகவே இருந்து செவ்வாய் கெட்டு போனாலும் உங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும். ஓகேங்களா? அப்ப ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சுங்க. புதன் 10ஆம் இடத்துல அதிநட்பு ஸ்தானத்துல சுப அமைப்புல இருக்காரு. சனியோடையோ ராகுவோடையோ செவ்வாயோடையோ சம்பந்தம் அந்த புதனுக்கு இல்லாத நிலையில, எதிரில் ஒரு பௌர்ணமி சந்திரன் இருக்கிற நிலையில, குருவின் தொடர்பு இருக்கக்கூடிய நிலையில, இந்த வீடு கொடுத்த சூரியனே உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல கெடுதல்கள் குறையும். நன்மைகள் சூப்பரா இருக்கும்னு சொல்ல முடியாது. கெடுதல்கள் குறைச்சிக்குவாரு. கெடுதல் பண்ண மாட்டாரு. அந்த ஒளி கேப்ப எதிரில் பௌர்ணமி சந்திரன் இருந்தாருன்னா கெடுதல் பண்ண மாட்டாரு. ஓகேங்களா? ஆனா சூப்பரா நன்மை பண்ணிடுவாரா அப்படின்னா அதையும் செய்ய மாட்டாரு. சரிங்களா? ஆக்சுவலி இது ஒரு நல்ல கேள்வி. ஓகேங்களா? அடுத்ததாக அண்ணன், தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் மீன வீடு வலிமையாகுமா? தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நீங்க தனுசு மீன லக்னமாக இருங்க, கண்டிப்பா செய்யுங்க. நீங்க இயல்பிலே பிறந்ததே தனுசு மீன லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமையில சிவன் டெம்பிள்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது நன்மை தான். அதே நேரத்தில் ரிஷப துலாம் லக்னமாக இருந்துகிட்டு போய் அது செஞ்சீங்க அப்படின்னா அது பாதிப்புப்படும். ஓகேங்களா? அடுத்ததாக ப்ரோ, விருச்சக லக்னம் 2nd ஹவுஸ்ல செவ்வாய் சனி அண்ட் சுக்ரன், 8th ஹவுஸ் குரு தசா எப்படி இருக்கும்? பிறந்த இடத்துல இருந்து உங்களை வெளியில கொண்டுட்டு போகும். 8ஆம் இடத்துல இவர் வராரு அப்படின்னாலே இயல்பாகவே விருச்சிக லக்னம் 8ஆம் இடத்துல குரு வர்றாருனாலே கண்டிப்பா பிறந்த இடத்துல இருந்து உங்களை தள்ளி தூரமா எடுத்து போகக்கூடிய அமைப்பு தானே. பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருப்பீங்க குரு தசையில. அதுக்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய தசா அமைப்புகளை பாருங்க. குரு முடிஞ்சு சனி இதுல இருக்காரு, தனுசுல இருக்காருன்னு சொல்றீங்க, கண்டிப்பா இல்லை, திரும்ப வந்துருவீங்க. குரு தசை மட்டும் பிறந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, அடுத்ததாக குரு சண்டால யோகம் எப்படி செயல்படும்? இதுக்கு அன்னைக்கு ஒரு வீடியோவே போட்டோமே. குருனா சுபர், சண்டாளர்னா பாவிகளோடு சேர்ந்த குரு. பாவிகளோட சேர்ந்த குரு அப்படின்னா சனி ராகுவோட சேரும் பொழுது இந்த இடத்துல எந்த லக்னங்களுக்கு குரு கெடும் பொழுது நல்ல பலன் இருக்கும்? துலாம் ரிஷப லக்னங்களுக்கு, மிதுன கன்னி லக்னங்களுக்கு குரு கெட்டா நல்ல பலன் இருக்கும். எந்த அமைப்புகள்ல குரு கெட்டா கெடுதல் இருக்கும்? மீன தனுசு லக்னங்களுக்கும், கடகம் சிம்மம் மாதிரியான மேஷம் விருச்சக லக்னங்களுக்கும் இங்க கெடுதல் இருக்கும். நீங்க எந்த லக்னம்ன்றதை வச்சுதான் இந்த பலன். அதே நேரத்துல பாவிகர்களோடு சேரக்கூடிய குரு சனியோட சேரும் பொழுது ஆன்மீகத்தை கொடுப்பார். ராகுவோட ரொம்ப க்ளோஸா சேரக்கூடாதுங்க, குரு கெடுவார். எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்குறாரோ அப்படியே எரிஞ்சு சாம்பலா போயிடுவாரு. குருவின் காரகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. சரிங்களா? அடுத்ததாக கே சிவா, வாட் இஸ் த பெனிஃபிட் இஃப் குரு சுக்ரன் இன் துலாம் சீன் பை நீச்ச சனி? அப்படின்றதோடங்க 2 சுபர் வலுத்து சனியை பார்க்குறாரு அப்படின்னு இருங்க. ஏன்னா குரு சுக்ரன் சேர்ந்தாலே உங்களுக்கு தாம்பத்தியம், குழந்தைகள் மாதிரியான அமைப்புகள்ல குறை வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அப்ப சனி சுபத்துவமாவாரு, இவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல குழந்தையோ இந்த தாம்பத்திய மாதிரி அமைப்புகள்லயும் நிச்சயமாக கெடுதல்கள் இருக்கும். வாழ்க்கை முழுக்க பாருங்க. சரிங்களா? வணக்கம் ஐயா. பெண் கும்பம் சதயம் கன்னி லக்னம், ஆண் ரிஷபம் ரோஹிணி விருச்சிக லக்னம், இவர்கள் இரும்பும் குடும்ப வாழ்க்கையில் இணைந்தால் இப்படிலாம் சொல்ல முடியாதுமா. நான் இப்படி சும்மா கும்ப சதயம் யாருமே இப்ப நல்லா இல்லை, அது வேணா பொதுவா சொல்லலாம். மற்ற எல்லாமே பொதுவாமா, பொது வழியில என்னை பார்த்தோன்னே முதல்ல கேட்கறவங்க இந்த ராசி எப்படி இருக்கு, அந்த ராசி எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. உடனே உங்க பிறந்த ஜாதகத்தை பார்க்காம நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது அது ஒருவேளை ரொம்ப ரூடா பதில் சொல்ற மாதிரி இருக்கும். பட் இதுதான் உண்மை. கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்க யாருமே இப்ப நல்லா இல்லை. ஓகேங்களா? வயசுக்கு ஏற்ற மாதிரியான அவங்களோட தேவைகள் பூர்த்தி அடையலைன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கா. அதனால இந்த இடத்துல பிறந்த ஜாதகத்தை பார்த்து தாமா சொல்லணும். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த இடத்துல பிறந்த ஜாதகம் போடாதீங்க, அதுக்குன்னு லைவ் செய்கிறோம்.
அந்த கொஞ்சம் பிஸியான ஸ்கெடியூல் இருக்குது, இருந்தாலும் நம்ம லைவ் செய்கிறோம். கண்டிப்பாக அதில் வந்து கமெண்ட் பண்ண முடிஞ்சால் பாருங்கள். அப்போ கூட ஒருத்தர் தாம்மா பார்க்க முடியும், 2 ஜாதகத்தை லைவில் வச்சு பார்க்க முடியாது, பொருத்தம் பார்க்க முடியாதுல்ல. சரிங்களா? சரி, இன்றைக்கு கேள்விகள் ஒரு சைட்டில் வந்து டென்ஷன் ஆகிற கேள்விகள் இருந்தாலும் ஒரு சைட்டில் வந்து நல்ல கேள்விகள் கேட்டிருந்தீங்க. மீண்டும் கேள்வி பதிலும் 10ல் நல்ல கேள்விகளோடு சந்திக்கலாம். ஓகேங்களா? நல்ல கேள்வியை தயவு செய்து கேளுங்க. ஓகேங்களா? சுக்கிரன் உச்ச சுக்கிரன் லக்னத்தை பார்த்து லக்னாதிபதி உச்சமாக இருந்துன்னு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோசியம் விளங்கலைன்னு அர்த்தம். 2வது, இந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்னு வரக்கூடியவங்க யாரும் தயவு செய்து என்னோட வீடியோ பார்க்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் வேற ஒரு ட்ராக்ல எங்கிட்டோ போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.